friends, welcome to Madras Samayal. தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஐயோ நம்ம எந்த ஸ்வீட்டுமே பண்ணலையே அப்படினு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கறப்போ கை கொடுக்கிறதுக்கு இருக்கவே இருக்கு நம்மளோட இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ். நம்ம இத வச்சு சூப்பரான கிளாசிக்கான ஜூசியான குலாப் ஜாமுன் பண்ண போறோம். அப்புறமா ட்ரை ஜாமுன் பண்ண போறோம். அப்புறமா ஃபேன்சி ஜாமுனும் பண்ண போறோம். இந்த சூப்பரான வாயில வச்சதும் கரஞ்சு போற மாதிரியான குலாப் ஜாமுன் பண்றதுக்கு நமக்கு ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் போதும். என்ன பிராண்ட் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு 175 கிராம் MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துர்க்கேன். நமக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ நம்ம அதை எடுத்துக்கலாம். இதை நம்ம மெஷரிங் கப்பில் அளந்து காமிக்கிறேன். 1.5 கப் இருக்குது. இது 175 கிராம் பேக்கெட். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்து கலந்து வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கோங்க. நமக்கு கிட்டத்தட்ட 1/2 கப் போல் பால் தேவைப்படும். 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். ரொம்ப போட்டு நம்ம கலந்துடக்கூடாது. அப்படியே சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குலாப் ஜாமுன் ஹார்ட் ஆகிரும். அதனால் ரொம்ப அப்படியே சாஃப்டாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்படியே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணும்போதே எல்லாம் சேர்ந்து வந்துடும். கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே அப்படியே சேர்ந்து வரும். நம்ம ரொம்ப நேரம் போட்டு அதனால் ரொம்ப டைட்டாகவும் நம்ம கலந்து வைக்கக்கூடாது. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது 600 கிராம். பேக்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு 600 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் சிரப் பதத்துக்கு வரணும். ஒரு கம்பி பதம்லாம் வந்துடக்கூடாது. கொஞ்சம் சிரப் மாதிரி வரணும். ஒரு 7-8 நிமிஷம் போல் ஆகும். நம்ம வைக்கக்கூடிய தீயோட அளவை பொறுத்து இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிரப் மாதிரி வந்திருக்கு. அப்படியே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்குது. கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் குங்குமப்பூ, கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்படி இல்லைனா நம்ம ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை பாகு ரெடியாக இருக்குது. இப்போது நம்மளோட குலாப் ஜாமுன் மிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கு. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு லைட்டாக, ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடவே கூடாது. நம்ம லைட்டாக கலந்து விடுறப்போ அழகாக கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ இதை நமக்கு மீடியம் சைஸ்டாக வேணும் அப்படின்னா 20ஆக பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா நம்ம 25லேருந்து 28 பீஸாக கூட பிரிச்சுக்கலாம். இதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு நம்ம கைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டாலே அழகாக வந்துடும். ரொம்ப பிசையக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து ஷேப் பண்ணும்போது வெளியே எந்த வித விரிசலும் இல்லாமல் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். விரிசல் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயை லைட்டாக கலந்துக்கோங்க. அப்போ குலாப் ஜாமுன் அடியில் போய் செட்டில் ஆகாது. கலந்துட்டு நான் 2 பேட்சாக பொரிக்க போகிறேன். எண்ணெய் குறைவான சூடில் தான் இருக்கணும். கொஞ்சம் நிதானமாக நின்று பொரிஞ்சு வந்தால் தான் உள்ளே வரைக்கும் வெந்து வரும். இல்லைனா உள்ளே கொஞ்சம் மாவாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா மாவு சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் ரொம்ப குறைவான சூடில் வச்சு தான் நம்ம பொரிய வச்சு எடுக்கணும். அப்படியே ஒரு ஸ்பூன் எல்லாம் ஏதாச்சும் ஒரு இதை வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ சமமாக அந்த கலர் வரும். அப்படியே நான் தீயை ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இது கொஞ்சம் நிதானமாக நின்று பொரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் எல்லா பக்கத்துலேயும் சமமாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம இதை எடுத்துகிட்டு நம்மளோட சர்க்கரை பாகும் கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் ரெடி பண்ணோம். அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இது மினிமம் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் போல் இருக்கட்டும். அப்போ தான் அந்த சிரப்பெல்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். வச்சிடலாம். நான் ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். இது நம்மளோட கிளாசிக் குலாப் ஜாமுன், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டானது. இதை நான் அப்படியே அந்த பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது நம்ம சாஃப்டாக அந்த மாவு உருட்டும் போது நமக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக உள்ளே இருக்கும். அப்படியே வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ட்ரை ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் தேங்காய் எடுக்கக்கூடாது. ஃப்ரெஷ் தேங்காய் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வறுத்துட்டு எடுக்கணும். ஏன்னா அந்த ஃப்ரெஷ் தேங்காய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் டெசிகேட்டட் கோகோனட் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பிஸ்டாஷியோ வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம சேர்த்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறதுக்காக நான் நம்ம காஜு கட்லியெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த சில்வர் ஃபாயில் கிடைக்கும்ல, அதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் தீபாவளிக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்காக, கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி வச்சுட்டு சுற்றி கொஞ்சம் நட்ஸும் போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும்.
அது பார்க்குறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டைலாக இருக்கும். நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லேருந்து பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சடா, நம்மளோட சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எப்போவுமே இந்த கிளாசிக் ஜாமுனுக்கு ஒரு தனி இது இருக்கும், டேஸ்ட் இருக்கும். சான்ஸே இல்லை, அப்படியே கரைஞ்சி போயிடுது. அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை நல்லா சேஃபாக ஜாலியாக கொண்டாடுங்க. நல்லா ஸ்வீட்ஸோட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரவுகள் மலரட்டும்.